நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவ தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் தேவையில் இருப்போர் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். தேவையில் இருக்கிற மக்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. அதிலும் குறிப்பாக இந்த தவக்காலத்தில் நாம் மேற்கொள்ளுகிற இரக்கச் செயல்களில் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் மிக மிக அவசியமாக இருக்கிறது. பசித்திருப்போர் இருக்கிறார்கள், தாகமுற்றிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், ஆடை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், இருப்பிடம் இல்லாமல் பேருந்து நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் பாலங்கள் கடியிலும் கஷ்டப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். வயதானவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், முதியவர்கள், அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், விதவைகள் என்று இந்த பட்டியலை நாம் தொடர்ந்து கொண்டே போகலாம். இந்த தவக்காலத்தில் நம்மாலான உதவிகளை பிறருக்கு செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும். அதனை வலியுறுத்துகிறது இன்றைய நாளின் இறை வார்த்தை. நோயற்றவருக்கல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. நான் செய்கிற உதவி தேவையில் இருக்கிற யாருக்காவது பயனுள்ளதாக அமைகிறதா? கஷ்டப்படுகிற யாருக்காவது பெரும் உதவியாக இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். சமீபத்தில் ஒரு குடும்பத்தில் திடீரென்று ஒரு இழப்பு. அந்த இழப்பினால் அந்த குடும்பம் மிக பெரும் நெருக்கடிக்கு உள்ளானது, மிக பெரும் ஒரு துயரத்தை சந்தித்தது. ஏனென்றால் அந்த குடும்பம் தன்னுடைய குடும்ப தலைவரை இழக்கின்ற ஒரு நிலை. அதனால் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியானது, அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியானது. படித்துக் கொண்டிருந்த அந்த பிள்ளைகளுக்கு பெரும் உதவி தேவைப்பட்டது. சரி, என்ன செய்யலாம் என்று சிந்தித்த போது 2-3 இடங்களில் பேசி பார்த்தோம். பேசி அவர்களிடத்தில் உதவி கேட்டபோது தாராள மனதுடன் உதவி செய்ய முன் வந்தார்கள். கை உடைந்த நிலையில், ஆதரவற்ற ஒரு நிலையில், தேவையில் உழன்று கொண்டிருந்த அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அவர்களால் ஆன அந்த உதவியை செய்வதன் வழியாக இன்றைக்கு அந்த பிள்ளைகளால் தங்களுடைய கல்வியை தொடர முடிந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த குடும்பத்திற்கு எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? கடவுளுக்கு வந்து நன்றி சொன்னார்கள். அந்த உதவி செய்த நல்ல உள்ளங்களை நன்றியோடு நினைத்து ஆண்டவர் திருமுன்னிலையில் அவர்களுக்காக செபித்துவிட்டு நன்றி சொல்லிவிட்டு போனார்கள். இப்படிப்பட்ட தான தர்ம முயற்சிகளில் ஈடுபட நமக்கு அழைப்பு கொடுப்பதுதான் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்தில் இப்படிப்பட்ட இரக்கச் செயல்களில் நாம் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும். ஏனென்றால் கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், ஏதோ ஒரு விதத்தில் நம்மை நன்றாக வாழச் செய்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் இன்னொருவருக்கு உதவி செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். இறை வார்த்தை சொல்லுகிறபடி பாவிகளையே மனம் மாற நான் அழைக்க வந்தேன் என்கிறார் இறைவன். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது எப்பேற்பட்ட மக்களை தேடிச் சென்றார் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுத்தார். உடல் ஊனமுற்றவர்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து அவர்களுக்கு புது வாழ்வு கொடுத்தார். இரத்த போக்கினால் வருந்திய பெண்ணுக்கு புது வாழ்வு தந்தார். முடக்குவாதமுற்றவரை எழுந்து நடக்கச் செய்தார். தொழுநோயாளிகளை குணப்படுத்தினார். காய்ச்சலாய் படுத்து கிடந்தவரை எழுப்பினார். எந்த குடும்பத்தில் துன்பம் இருந்ததோ, எந்த குடும்பத்தில் துயரம் இருந்ததோ, எந்த குடும்பத்தில் அழுகை இருந்ததோ, எந்த குடும்பத்தில் வேதனை இருந்ததோ, ஆண்டவர் இயேசு அவர்களின் தேவைகளை சந்தித்தார். பேய் பிடித்தபடியாக தன்னுடைய அந்த மகளுக்கு இருக்கின்ற அந்த நோயை குணப்படுத்தும்படியாக அவரிடத்தில் இறைஞ்சு கேட்டபோது தாராளமாய் முன்வந்து உதவி செய்து அந்த தீ ஆவியை விரட்டி அடிப்பதை பார்க்கிறோம். அப்படி என்றால் தேவையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும்
உதவி செய்வது நம் கடமை என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையும் அவருடைய செயல்பாடுகளும் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. நாமும் அத்தகைய செயல்களில் ஈடுபட இந்த நாள் நமக்கு அழைப்பு தருகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்திலும் பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும் என்று சொல்லப்படுகிறது. பசித்திருப்பவர்களுக்கு உணவு கொடுக்கும் போது, தாகமுற்றிருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிற போது, சிறையில் இருக்கிறவர்களை சென்று சந்திக்கும் போது, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு சென்று நாம் ஆறுதல் மொழிகளை சொல்லுகிற போது இறைவன் நம்மீது அருள் கூர்ந்து நமக்கு நிறைவான ஆசீரை அளிக்கிறார் என்கிற வாக்குறுதியை தருகிறது முதல் வாசகம். இதுதான் உண்மையான நோன்பு, இதுதான் நாம் ஜெபிக்கிற ஜெபம், இதுதான் நாம் செய்கிற தான தர்மங்கள். இதன் வழியாகத்தான் நாமும் நம்முடைய தலைமுறையும் நம்முடைய குடும்பமும் நல்ல ஆசீரோடு வாழ்வதற்கான ஒரு அடிப்படை ஆசீர்வாதத்தை சொல்லித் தருகிறது இன்றைய நாளினுடைய முதல் வாசகம், இறைவார்த்தை பகுதிகள். எனவே இவற்றை மனதில் கொண்டு ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்ய முன்வருவோம், இரக்கச் செயல்களில் ஈடுபடுவோம். அதன் வழியாக இந்த தவக்காலத்தை அர்த்தமுள்ள விதத்தில் கடைபிடித்து ஆண்டவருடைய ஆசீரோடு சாட்சியாய் வாழ்வோம். ஆமீன்.